திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையிலே 94வது இடத்திலே அமைந்திருக்கின்ற திருச்சோற்றுத்துறை என்ற திருத்தலத்திலே அருளப்பெற்ற பதிகம். திருச்சோற்றுத்துறை கண்டியூர், திருவையாறு அந்த இத்தலங்களுக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற தலமாகும். சித்திரை மாதம் நடைபெறுகின்ற ஏழூர் திருவிழாவிலே திருச்சோற்றுத்துறையிலும் அந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஊரிலே பஞ்சகாலத்திலே அருளாளர் என்ற ஒரு பெருமகனாருக்கு இறைவன் அட்சய பாத்திரம் வழங்கியதாக தலவரலாறு கூறுகிறது. பஞ்சம் எல்லாரும் பசியில் கஷ்டப்படும்போது அருளாளர் என்கின்ற அந்த பெருமகன் இறைவனிடம் முறையிட்டு அழுகிறார். எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அவர் வேண்டியவுடன் ஒரு பெருமழை பெய்து அந்த மழை வெள்ளத்திலே ஒரு பாத்திரம் அடித்து கொண்டு வந்ததாம் இவர் கரங்களுக்கு அருகே. அவருக்கு இறைவன் வாக்கு தந்தானாம், இந்த பாத்திரத்தை எடுத்து சென்று எல்லாருக்கும் உணவிடு, இது அட்சய பாத்திரம் என்று கூற, அவர் அதை எடுத்து சென்று எல்லாருடைய பசிப்பிணியையும் நீக்கினார். பஞ்சமும் நீங்கியது அதன் பிறகு என்று ஒரு தல வரலாறு இருக்கிறது. சோறு என்ற சொல்லுக்கு முக்தி என்ற பொருளும் உண்டு இல்லையா? இது உணவும் கொடுக்கக்கூடிய தலம், அதாவது உலகியலுக்கு எது தேவையோ அதுவும் கொடுக்கக்கூடிய தலம். அதே மாதிரி இறைவனிடம் சென்று சேர்கின்ற அந்த முக்தி என்ற அந்த இறைவனுடைய அருளையும் நமக்கு தரக்கூடிய தலம் இது என்ற பொருளிலே தான் நம் அருளாளர்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்த பதிகத்திலே ஓரிடத்திலே துறந்தவர் வந்து சேரும் இடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கௌதமர் முனிவர் வணங்கிய தலம் இது என்று கூறுவார்கள். இப்பேற்பட்ட பெருமைகளை உடைய இந்த தலத்திலே பாடப்பெற்ற பதிகம் இந்த பதிகமாகும். இதிலே வழக்கம் போல இறைவனின் பெருமையை கூறி, தலத்தின் பெருமையை கூறி, இப்பேற்பட்ட தலத்திலே இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான் என்று கூறிக்கொண்டே செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். முதல் பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் அந்த தலத்திலே விரும்பி அமர்ந்திருக்கின்றான். அந்த தலம் எப்படிப்பட்ட செழுமை வாய்ந்தது என்று பார்த்தால், மூங்கில்களிலே இருந்து முத்து பிறக்கின்ற இடம் 20 என்று முன்னாலேயே பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி மூங்கிலே இருந்து பிறக்கின்ற முத்துக்கள் நிறைய காணப்படுதான். முத்து மட்டும் இல்லை, தங்கமும் குவை நிறைய குவியலாக அவ்வளத்தையும் சுழல் நிறைந்த நீரை உடைய பொன்னியாறு, அதாவது காவிரியாறு அப்படியே அடித்து கொண்டு தள்ளுது இந்த சோற்றுத்துறைங்கிற திருத்தலத்தில். அவ்வளவு செழிப்பு வாய்ந்த ஊர் இது. அங்கே இருக்கின்ற சுவாமியோட தோற்றம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவருடைய திருமுடியிலிருந்து கீழே பார்த்து தாழ தொங்குகின்ற சடை இருக்கே, அது நல்ல நெருப்பு மாதிரி சிவந்த நிறத்தில் இருக்கான். அதனால் இவருக்கு எப்படி அது கற்பனை ஓடுகிறது என்றால், நெருப்பு அப்படி கீழே பார்க்க வழிதான், நீர் தானே மேலிருந்து கீழே பார்க்க தாரையாக வழியும். நெருப்பு நீரை மாதிரி தாரையாக வழிந்திருக்கிறதாம். அந்த மாதிரி இருக்கின்ற செஞ்சடையை உடையவர் என்று சுவாமியை விவரிக்கின்றார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்கும். நெருப்பு நீர் மாதிரி அப்படியே வழிஞ்சுதுன்னா அப்படி மேலேருந்து அப்படி கீழே வழிகிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட செஞ்சடை அப்படின்னு விளக்கம் தருகின்றார். அது தவிர மான், புலி, யானை இவற்றின் தோலை உடையவன் இறைவன். அதை உரித்து தனக்கு உடையாக கொண்டிருக்கின்றான். அவன் எழுந்தருளியிருக்கின்ற இடம் இந்த சோற்றுத்துறை என்று வர்ணிக்கின்றார். முதல் 2 வரிகள் இறைவனின் பெருமையையும் அவன் தோற்ற பொலிவையும் கூறுவதாக, அடுத்த 2 வரிகள் சோற்றுத்துறையின் அவன் எழுந்தருளி இருக்கின்ற இடமாகிய திருச்சோற்றுத்துறையை பற்றிய சிறப்பையும் கூறுகின்றனவாக பதிகம் பூராவும் வருகின்றது. முதல் பாடலை பார்ப்போம். அழல் நீர் ஒழுகி அணைய, அதாவது அழலானது நீர் போல் ஒழுகுவது, நீர் ஒழுகுவது போல் இருக்கின்ற சடை. அழல் நீர் ஒழுகி அணைய சடையும்
உழை ஈர் உரியும் உடையான் இடமாம். கழைநீர் முத்தும் கனகக் குவையும் கழல் நீர் பொன்னி சொற்றுத்துறையே. கழை என்பது மூங்கில், உழை என்பது மான். மானை மட்டும் கூறியிருந்தாலும் புலியையும் யானையையும் சேர்த்து நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி தோற்றப்பொலிவுடைய பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடம் எது என்று பார்த்தால் அது திருச்சோற்றுத்துறையாகும் என்று கூறுகின்றார். அடுத்த பாடலிலே திருச்சோற்றுத்துறையின் பெருமையை எப்படி கூறுகின்றார் என்றால், இறைவன் இந்த அண்டங்களுக்கெல்லாம் முதல்வனாக இருப்பவன், அவ்வளவு பெருமை வாய்ந்தவன். அமலன், மலங்களிலிருந்து இயற்கையாகவே நீங்கியவன் அவன். அவனுடைய எண்குணங்களை பார்க்கும் பொழுது வரும் இல்லையா, மலங்களிலிருந்து நீங்கியவன், அவன் இயற்கையாகவே நீங்கியவன். அதாவது நமக்கெல்லாம் அந்த மலங்களோடு இணைப்பு இருந்து பிறகு அவற்றிலிருந்து நாம் அதிலிருந்து விலகி நிற்கின்றோம் இறைவனுடைய திருவருளை கை கொண்டு. ஆனால் இறைவனுக்கு அப்படி மலங்கள் ஒரு நாளும் ஒன்றாக இருந்தது இல்லை. இயற்கையாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன் அவன். அந்த பொருள்பட அமலன் என்ற சொல்லை கொண்டு இறைவனை அழைக்கின்றார். அவன் தான் அமலன். இந்த உயிர்களுடைய வினைகள் இருக்கின்றதே, அதுவும் சாதாரண வினை இல்லை, காலங்காலமாக சேர்த்து வச்சுருப்போம் தெரியுமா. அந்த பண்டைய வினைகளை எல்லாத்தையும் நீக்குகின்ற அருளாளன் இறைவன். அவன் யாருக்கெல்லாம் அருளுகின்றான் அப்படின்னா, இண்டை, அதாவது திருமுடியிலே சூடப்படுகின்ற வட்டமான அந்த மலர் மாலை இருக்கு இல்லையா, அது முதற்கொண்டு மற்ற எல்லா மாலைகளையும் இண்டையெல்லாம் கொண்டு வந்து அவனை வணங்குகின்றார்கள் இல்லையா, அவர்கள் அன்போடு வணங்குகின்றார்கள். அப்படி அன்போடு வணங்குகின்ற அவர்கள் இறைவனுடைய தொண்டர்கள். அவர்கள் ஏற்றக்கூடிய பெருமை வாய்ந்தது. இறைவனுக்கு இண்டை மலர் கொண்டு வந்து கொடுத்து அவன் மீது அன்போடு, அந்த அன்பு இடையறாமல் இருக்கின்றதாம். இப்போது ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது ஒரு பொருள் மீது அன்பு வருகின்றதுன்னு வச்சுக்கிடுவோமே, பொதுவாக அன்பு எப்போ வரும், ஏதாவது ஒரு குறிக்கோளினால் வரும். அந்த குறிக்கோள் தீர்ந்து விட்டதென்றால் அந்த அன்பு அதோடு குறைந்து அப்படியே அற்று போய்விடும். இப்போ ஏதாவது ஒரு புதிதாக ஒரு பண்டிகை வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த பண்டிகையை பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த பண்டிகை மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். என்னென்ன தயார் பண்ணணுமோ அவ்வளவும் தயார் பண்ணுவோம். அப்படி அதை படுத்தா அதான் ஞாபகம் வரும். அதுக்கு வாங்கி வச்சுருக்க புது உடை ஞாபகம் வரும். இப்போ தீபாவளின்னு வச்சுக்கோமே, அந்த கிளப் நம்ம குழந்தைங்கன்னா வெடி ஞாபகம் வரும். அப்புறம் அம்மா அப்பா அம்மா வாங்கி தரக்கூடிய செய்யக்கூடிய எல்லா வகையான பதார்த்தங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். வெடி, புதுசு, பண்டம் அப்படின்னு அப்படி மனசில் அந்த அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தீபாவளி கழிஞ்சதுக்கப்புறம் அந்த தீபாவளியை பற்றிய நினைப்பு வருமா, அதனுடைய ஈர்ப்பு போய்விடும் இல்லையா. ஈர்ப்பு போயிட்டுனா அன்பும் போயிடும். ஆனால் இறைவன் மேலே இந்த அடியார்கள் கொண்டிருக்கின்ற அன்பு இருக்கே, எந்த வகையான குறிக்கோளுமே இல்லாமல் இருக்கும். முதல்ல இறைவன் மேலே பற்றுக்கொண்டு அவர்கள் வருவதற்கு வேண்டுமானால் இந்த உலகம் எனக்கு வேண்டாங்கிற நினைப்பில் வந்திருப்பாங்க. ஆனால் இறைவனோடு இணையத் தொடங்குகின்ற நேரத்திலே, பக்குவம் பெற தொடங்குகின்ற பொழுதே அவர்களுக்கு என்ன நினைப்பு வந்துடும், சுவாமியை வணங்கணும், சுவாமியோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு குறிக்கோளோ வேறு எண்ணம் ஈடேற்ற வேண்டுங்கிற ஆசையோ எதுவுமே இருக்காது. அவன் மேலே அன்பு தான் இருக்கும். அந்த அன்பும் இடையிலே அற்றுப்போகாத அன்பு. உலகியல்ல நாம் பார்க்கின்ற அன்பு இடையிலே அற்றுப்போகின்ற அன்பு. ஆனால் இறைவன் மீது இவர்கள் கொண்டிருக்கின்ற அன்பு யாதொரு காரணமும் இல்லாமல் கொண்ட அன்புங்கிறதுனால இடையறாத அன்போடு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களைத்தான் மெய்யன்பர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். அந்த மெய்யன்பர்கள் தான் மெய் அடியார்களாக அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் வணங்குகின்ற, போற்றி பாராட்டுகின்ற இடம்தான் இந்த திருச்சோற்றுத்துறை என்று நமக்கு விளக்குகின்றார். இரண்டாவது பாடலை பார்ப்போம். பண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் அமலன் இடமாம். இண்டை கொண்டு அன்பு இடையறாத தொண்டர் பரவும் சோற்றுத்துறையே என்று இடையறாத அன்போடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற பாடலாக இது அமைகின்றது. அடுத்த பாடலில் அங்கே இருக்கின்ற சோலைகளின் வளங்களை நமக்கு காட்டுகின்றார். அந்த சோலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, மயில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றது. வண்டுகள் இடையறாமல் இங்கேயும் அங்கேயும் பறந்து கொண்டே இருக்கின்றன.
வண்டுகள் பறக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நிறைய மலர்கள் இருக்கின்றனன்னு. அதனால் இங்கே அங்கேயுமா போகுது. இவ்வளவு செழிப்பான நீர் வளம் பொருந்திய திருச்சோற்றுத்துறை என்று தலத்தின் அருமையை வர்ணிக்கின்றார். அடுத்து இறைவனின் தோற்றப்பொழிவு எப்படின்னா, அவர் பாம்பை அணிகலனாக அணிந்திருக்கின்றார். அந்த பாம்பு சாதாரண பாம்பு இல்லைங்க, அழகாக இருக்குது அந்த பாம்பு என்று பாம்பின் அழகை வர்ணித்துவிட்டு இறைவன் தன் திருமுடியிலே கொக்கின் இறகினை அணிகலனாக அணிந்திருக்கின்றார். அவை தவிர மாலைகள் அணிந்திருக்கின்றார். மாலையில் வரக்கூடிய மதியை அணிந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட இறைவன் இருக்கின்ற இடம் இந்த திருச்சோற்றுத்துறை என்று கூறுகின்றார். இங்கே கொக்கின் இறகு என்று கூறுவது கந்தபுராணத்திலே குறிப்பிடப்படுகின்ற கொக்கு வடிவிலே இருந்த ஒரு அசுரனை வதம் செய்த பிறகு இறைவன் அதிலே ஒரு கொக்கின் இறகை தன்னுடைய திருமுடியிலே சூடிக்கொண்டார் என்று அந்த கந்தபுராண செய்தி கூறும். அது அந்த கொக்கின் இறகு என்றும் கொள்ளலாம். மலர்களிலே ஒரு வகை கொக்கின் இறகு போல இருக்கக்கூடிய ஒரு மலர், அந்த மலரை மாலையாக அணிந்திருக்கின்றான் என்றும் பொருள்பட எடுத்துக்கொள்ளலாம். மாலை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கொக்கு அசுரன் அவனை வதம் செய்வதை நினைவூட்டுகின்ற கொக்கின் இறகு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பாடலை பார்ப்போம். 3வது பாடல். கோல அரவும் கொக்கின் இறகும் மாலை மதியும் வைத்தான் இடமாம், ஆலும் மயிலும் ஆடல் அழியும் சோலை தருநீர் சோற்றுத்துறையே. அழி என்பது வண்டு. இதில் ஆலும் அப்படிங்கிற சொல் என்னென்னா, இங்கும் அங்கும் பறந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்ற, ரெண்டும் மாற்றி மாற்றி இடம் மாற்றி வைத்திருக்கின்றார். ஆலும் அழியும் ஆடல் மயிலும் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். ஆனால் இவர் வார்த்தையை வரியில் எப்படி வரிசைப்படுத்தியிருக்காருன்னா, ஆலும் மயிலும் ஆடல் அழியும். மயில் தான் ஆடும், வண்டு தான் அலையும். ஆனால் மாற்றி வைத்து அந்த எதுகை மோனைக்காகவோ அந்த பாட்டின் இயல்புக்காகவோ அப்படி அமைத்திருக்கின்றார். அடுத்து 4வது பாடலிலே என்ன தருகின்றார் என்றால், இறைவனின் தோற்றப்பொழிவு எப்படி இருக்குன்னா, ஒரு பவளம் மலை மாதிரி இருக்காராம் சுவாமி. பவளம் சிவந்த நிறம். இறைவன் செந்தாமரைக்காடனைய செம்மேனி எம்மானவன், அப்படிப்பட்டவனை பவளம் நினைவுக்கு வருகின்றதாம். அந்த பவளத்திலே பவள மலை இருக்கான். அதில் அவர் அணிந்திருக்கின்ற பூநூல் இருக்கே, அந்த முப்புரி நூல் எப்படி இருக்குன்னா, பவள மலையிலிருந்து வெண்மையான நீர் அப்படி கொட்டுனா எப்படி இருக்கும், அருவி மாதிரி கொட்டும் இல்லையா, அது மாதிரி இருக்கான் அவர் அணிந்திருக்கின்ற பூநூல். அப்படிப்பட்ட தலைவன் அவர் சிவந்த பவள மலையிலிருந்து வெண்மையான நீர் கொட்டுவது போல பூணூல் அணிந்திருக்கின்றார் என்று கற்பனையோடு நமக்கு கூறுகின்றார். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வருது? பவளமால் வரையில் பனிப்படர்ந்தனையதோர் படருளி தரு திருநீரும்னு அந்த திருவிசைப்பா பாடல் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? பவளமால் மறையில் மேலே பனி படர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி திருநீருன்னாரு. இங்கே என்னென்னா, வெள்ளியை அருவி கொட்டியது மாதிரி முப்புரி நூல் என்று கூறுகின்றார். இறைவனை பவளமால் வரை அப்படின்னு அருளாளர்கள் எல்லாருமே நினச்சிருக்காங்க. அடுத்து அங்கே சுவாமி எப்படி இருக்கின்றார்கள்னா, அந்த தலம் எந்த தலத்தில் இருக்கின்றார்னா சோற்றுத்துறை. அங்கே எப்படின்னா நிறைய மலர்கள் இருக்கின்றது. அதனால் அந்த வண்டுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, இங்கே போய் அங்கே போயின்னு அவ்வளவு மதுவையும் குடிக்குது. ஒரு அளவுக்கு மேலே அதுக்கும் குடிக்க முடியாது இல்லையா? அப்போ மீதியெல்லாம் கீழே சிந்தியிருக்கான். தான் வேணுங்கிற அளவு மதுவை குடித்த பிறகு கீழெல்லாம் மது சிந்துகின்ற அளவு மது நிறைந்த மலர்களோடு செழிப்பாக காணப்படுகின்ற சோலைகள், அவை சூழ்ந்த அந்த சோலைகளால் சூழப்பட்டது இந்த சோற்றுத்துறை என்று நமக்கு இயற்கை வளத்தையும் அங்கே எடுத்து காட்டுகின்றார். இங்கே 4வது பாடலை பார்ப்போம். பளிக்குத்தாரை. தாரை என்பது ஒழுகுகின்ற தண்ணீர், தாரை. அந்த பளிங்கு அப்படியே வடிந்து விழுந்தால் எப்படி இருக்கும், வெள்ளையா. பளிக்குத்தாரை பவளவெற்பில். பவளவெற்பு சிவந்த மலை போன்ற இறைவன். குளிக்கும் போல். பளிக்குத்தாரை அப்படி குளிக்கிறது மாதிரி, மேலேருந்து கீழே விழற மாதிரி. குளிக்கும் போல் நூல் கோமார்க்கு இடமாம். அளிக்கும் ஆர்த்தி அல்லால் மதுவம் துளிக்கும் சோலை சோற்றுத்துறையே. அங்கே இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கிற
வண்டுகள் நிறைய மிகுதியாக காணப்படுகின்ற அந்த மது அதை அருந்திவிட்டு அங்கேயும் நிறைய இடங்களில் சிந்தி கிடக்கு அவ்வளோகான இருக்கின்ற சோலை என்று கூறுகின்றார். அடுத்த 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்று பார்த்தால், இறைவன் அடியவர்களுக்கு உதவக்கூடியவன், மரக்கருணை காட்டி அந்த மரக்கருணையின் மூலம் அடியவர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவன் என்று மார்க்கண்டேயர் புராணத்தை இந்த இடத்திலே நமக்கு கூறுகின்றார். இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய மலர்கள் இருக்கின்றன. மலர்களில் என்னெல்லாம் இருக்கும்? மகரந்த தாது இருக்கும், அப்புறம் தேன் இருக்கும். அதை அருந்தக்கூடிய வண்டுகள் நிறைய இருக்கும். எல்லா இடத்துலையும் பரவி பறந்துக்கிட்டு இருக்கிற வண்டுகள், எல்லா இடத்துலையும் சிந்தி பரவி கிடக்கின்ற மகரந்தத்தூள் இதெல்லாம் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்டது. இந்த சோலை மட்டும் இல்லை, பொன்னியாரும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது என்று சோற்றுத்துறையின் அருமையை வளமையை கூறிவிட்டு இறைவனுடைய பெருமையை கூற வருகின்ற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அடியவனின் உயிரை கவ்வி கொண்டு செல்ல வந்த கூற்றுவனுக்கு ஒரு உதை கொடுத்தாராம் சுவாமி. அந்த உதை கொடுத்து கூற்றுவனை தள்ளி அவனுக்கு முடிவை கட்டினார். அந்த நேரத்திலே அவனுடைய காலனுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தியதால் இந்த அடியவருடைய விதி இருக்கே, அந்த விதியையே வதை செய்து விட்டாராம். காலனுக்கு உதை, விதிக்கு வதை என்று அழகாக வர்ணிக்கின்றார் நமக்கு. காலனை உதைத்த பொழுதே அந்த விதி உதைக்கப்பட்டது, வதை செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது என்று கூறுகின்றார். இறைவன் எந்த வகையான அருளை அடியவர்கள் மீது அப்படி அள்ளி தெளிக்கின்றான் என்பதை இந்த பாடல் நமக்கு கூறுகின்றது. 5வது பாடலை பார்ப்போம். உதையும் கூற்றுக்கு ஒல்கா விதிக்கு வதையும். ஒல்கா அப்படின்னா குறைதல் இல்லாத என்று பொருள். ஒரு நாள் எந்த விதியும் மாறாது இல்லையா? விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் இறைவன் அந்த விதியையே வதை செய்தான். கூற்றுவனுக்கு உதையும் கூற்றுக்கு என்பதை கூற்றுக்கு உதையும் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். கூற்றுக்கு உதையும், ஒல்கா விதிக்கு வதையும் என்று மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். உதையும் கூற்றுக்கு ஒல்கா விதிக்கு வதையும் செய்த மைந்தன் இடமாம். மைந்தன் வலி மிகுந்தவன். திதையும் தூதும். திதையும் என்ற சொல் பரவி கிடக்கின்ற என்ற பொருள். தூது என்பது இங்கே மகரந்த தாதுவை கூறுகின்றார். தேனும் நிமிரும். நிமிரு என்றால் வண்டு, பொன்வண்டு, தேன்வண்டு என்றெல்லாம் பொருள். துதையும். துதை என்றால் நெருங்கி அடர்ந்து காணப்படுகின்ற. திதையும் தூதும் அது அநேகமாக தாதுவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதிலே பிழை. திதையும் தூதும் தேனும் நிமிரும் துதையும் பொன்னி சோற்றுத்துறையே என்று இயற்கை வளத்தை கூறி காலனை வதம் செய்கின்ற இறைவன் அடியவர்களின் ஒல்கா விதிக்கு வதை செய்வான், விதியை வதை செய்வான் என்று இங்கே விளக்கம் தருகின்றார். அடுத்து 6வது பாடலிலே என்ன சொல்கின்றார் என்றால், இறைவன் எவ்வளவு கருணையோடு இருக்கின்றான். அந்த கருணை என்ன செய்ய வைக்கின்றது அவனை அப்படின்னா, அடியவர்களுக்கு அருள வேண்டும். அப்போ அதனால் என்ன, பொதுவாக ஒரு செயல்பாடு இருக்குன்னு வைங்களேன், அந்த செயலை செய்தால் கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அன்பு இருந்தால் அந்த செயல்பாடை செய்து விடுவார்கள். யார் மீதாவது நமக்கு அன்பு இருக்கின்றது அப்படின்னா, நமக்கு காயம் ஏற்படும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னா அந்த காயத்தை பற்றி கவலைப்படாமல் நம்ம செய்வோம்ல. அதே மாதிரி இறைவன் அப்படியே நம் மேலே கொண்டிருக்கின்ற அன்பின் காரணத்தினால் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விட்டான். விடத்தை உண்டான். விடம் உண்டால் கஷ்டம் வரும்னு சுவாமிக்கு தெரியாதா என்ன? ஆனாலும் அதை பற்றி அவன் கவலைப்படலை. அடியார்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணம், மற்றவர்கள் மீது நாம் காட்டுகின்ற கருணை அதெல்லாம் அன்பு. மற்றவங்களுக்கு நலம் வரணும்னு நாம் நினைக்கிறது அன்பு, அருள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இறைவன் கொண்டிருக்கின்ற அன்பு அவனை பேதையாக மாற்றி விடுகின்றதான். குழந்தைக்கு ஒன்று அப்படின்னா நம்ம எப்படி நம்மை மறந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோமோ, நமக்கு காயம்படும்னாலும் கவலைப்பட மாட்டோம்ல. அப்போது அந்த அன்பின் காரணமாக ஒரு பேதைமை,
அதனால் வரக்கூடிய துன்பத்தை முதல்ல நினைக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் அதை மறந்துடுதோம் இல்லையா? அது ஒரு பேதமை வந்துடுது நமக்கு அன்பின் காரணமாக. அதே மாதிரி சுவாமியும் தேவர்கள் மீதும் அசுரர்கள் மீதும் கொண்ட கருணையின் காரணமாக பேதமையோடு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷத்தை உண்டான். அதனால் சுவாமியை பேதை பெருமான் அப்படின்னு கூப்பிட்றாரு பாருங்களேன். அவர் இறைவன் தன்னுடைய அன்பை அருளை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது மற்றதை எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். சரி, இதை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு. ஏன்னா சுவாமிக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஒரு அன்னை எப்படி தன் குழந்தைக்காக எதையும் செய்ய துணிவாளோ அதே மாதிரி சுவாமியும் நம்முடைய நலனை மட்டுமே கருதி கொண்டு தனக்கு வரக்கூடிய தனக்கு அவருக்கு கேடு வராது, இருந்தாலும் கேடு நடந்துட்டுனா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது இல்லையா? அப்படி இதை மறந்து செய்யக்கூடிய பெருமான், அவனை பேதை பெருமான் என்று இறைவனை அழைக்கின்றார். எப்படி முதல்ல பித்தான்னு கூப்பிட்டாரோ அதே மாதிரி, எப்பா நீ பேதைப்பா, உனக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சும் நீ அந்த விடத்தை உண்டாய், உன்னுடைய அளவில்லாத அன்பும் அருளும் தான் அதுக்கு காரணம் என்று இறைவனை பேதை பெருமான் என்று இதிலே அழைக்கின்றார். அவர் மிகுந்த விருப்பத்தோடு இந்த ஊரை பாதுகாக்கின்றாராம் இறைவன். அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, அதில் நிறைய மாமரங்கள் இருக்கின்றன, மாஞ்சோலைகளாக காணப்படுகின்றன. அந்த மாஞ்சோலையில் இருக்கின்ற மரங்கள் என்ன செய்யுதுன்னா, குளிர்ந்த நீரை பூமியிலிருந்து உறிஞ்சிக் கொள்கின்றன. அவை நீரை உறிஞ்ச நல்ல அந்த மரத்துக்கான வளமை வரும் இல்லையா? வளமை வந்தால் முதல்ல என்னது, நல்ல இலைகளெல்லாம் துளிர்க்கும். மான் தளிர் பார்த்துருக்கீங்களா? பொதுவாக நமக்கு மாந்தளிர் அங்கே போய் பார்த்தோமோ இல்லையோ, மாஞ்சோலைகளில் போய் பார்த்தோமோ அல்லது வீட்டில் இருக்கிற மாமரங்கள் ஒத்தை மாமரத்திலாவது பார்த்துருப்போம். அது பார்க்காட்டாலும் நமக்கு மிக பழக்கமான, பெண்களுக்கு மிக பழக்கமானது என்ன தெரியுமா? மாந்தளிர் நிறத்தில் எனக்கு ஒரு சேலை அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அந்த மாந்தளிர் நிறம் நெருப்பை நினைவூட்டக்கூடிய நிறம். எல்லா இலையும் பச்சையாக இருக்கிற நேரத்தில் அந்த தளிர் வரும் பொழுது அது ஏதோ அந்த இடத்துல தீப்பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அதை மாதிரி அதுக்கு என்ன விளக்கம் தருகின்றார்னா, குளிர்ந்த நீரை உண்கின்றது மாமரத்தின் வேர். ஆனால் அப்படி குளிர்ந்த நீரை உண்டு மேலே என்னத்தை வெளிப்படுத்துதான்? தீயை வெளிப்படுத்துதான். தீ இல்லை, தீ மாதிரி நிறம் கொண்ட இளம் தளிர் இலைகளை வெளிப்படுத்துகிறது. இதே கருத்தை குமரகுருபரர் தன்னுடைய பாடலில் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, தென்னன் தமிழின் உடன் பிறந்த சிறு கால் அரும்ப தீ அரும்பும். கால் என்பது காற்று. தமிழோடு உடன் பிறந்த தென்றல் காற்று இருக்கின்றதே, அதாவது வசந்த காலம் வரும்பொழுது மாமரங்களிலே தளிர் வரும். அது தீ மாதிரி இருக்கும். அதனால தென்றல் அடித்த உடனே அது உள்ளேருந்து தீ வருமா. தென்றல் குளிர வைக்கும். ஆனால் குளிர வைக்கக்கூடிய தென்றல் பட்ட உடனே உஷ்ணத்தை தரக்கூடிய தீ வெளியில் வருது என்று நயம் தோன்ற அவர் சொல்லியிருப்பார். தென்னன் தமிழின் உடன் பிறந்த சிறுகால் அரும்ப தீயரும்பும்னு சொன்னதை அதே கருத்தை இங்கே அது போன்ற ஒரு கருத்தை இங்கே நமக்கு இவர் தந்திருக்கின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். ஓதக்கடல். ஓதம் என்றால் நீர்ப்பரப்பு உயரக்கூடியது, இறங்கக்கூடியது. அந்த காலையில் எப்படி இருக்கும், மாலையில் எப்படி இருக்கும் கடல்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் ஓதம். ஓதக்கடல் நஞ்சினை உண்டிட்ட பேதை பெருமான். என்ன வார்த்தை பாருங்களேன், சுவாமியை பற்றி எப்படி கூறுகின்றார். பேதை பெருமான் பேணும் பதியாம். சீதப்புனல் உண்டு. புனல் தெரியும், நீர். சீதம் குளிர்ந்த. சீதப்புனல் உண்டு எரியை காலும். காலும் என்றால் உமிழக்கூடிய. எரியை காலும் சூதப் பொழில் சூழ் சொற்றுத்துறையே. அழகான பாடல். என்ன இயற்கை வர்ணனை நம்ம அப்படியே கனவுனால் கொண்டு விடுற பாடல். அடுத்து 7வது பாடல் என்ன கூறுகின்றது என்றால், இறைவன் எந்த இடத்துல நடனமாடிக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னு பார்த்தா, இறந்தவர்களெல்லாம் சேர்கின்ற இடம். அந்த இடத்துல அவன் நடனமாடிக்கொண்டிருக்கின்றான். அணிந்திருக்கின்ற அணிகளை நின்னது இறந்தவர்களுடைய எலும்பு, அதை அணிந்திருக்கின்றான். அப்புறம் நம்ம யாருமே எடுக்காத எருக்கம்பூவை மாலையாக அணிந்திருக்கின்றான். அவன் புறங்காட்டிலே நடனமாடுகின்றான். இப்படி இறந்தவர்களின் எலும்பை அணிந்து கொண்டு நாம் விரும்பாத எருக்கம்பூவினை மலர் மாலையாக சூடிக்கொண்டு சுடுகாட்டிலே ஆடினாலும் அவன் புனிதன் என்று கூறுகின்றார். அப்பேற்பட்ட புனிதன் இருக்கின்ற கோயில் எங்கே இருக்கான்? சோற்றுத்துறையில் இருக்கான்.
அந்த சோற்றுத்துறையில் வந்து சேருகின்ற பெருமக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்னா சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி சிறந்தவர்கள் அப்படின்னா, அவங்க வந்து உலகத்திலேயே நமக்கு ரொம்ப உயர்வானது, நம் மனதுக்கு நெருக்கமானதுன்னு எதை சொல்லுவோம்? நம்முடைய உறவினர்கள், மனைவி, கணவன், மக்கள், சுற்றத்தார், செல்வம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமானது இல்லையா? அந்த மாதிரி நெருக்கமானவற்றை எல்லாம் துறந்தவர்களாம் அந்த சிறந்தவர்கள். அவற்றையெல்லாம் வேண்டான்னு. ஏன் அதெல்லாம் துறந்ததுனால சிறந்தவர்கள்னா, அந்த சுற்றத்தினர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு, பற்று, பாசம் இதெல்லாம் இந்த உலகத்தோடையே நம்மை அழுத்திவிடும். அப்படி உலகத்தோடு அழுத்தாமல் உலகியலை விட்டு நம்மளை வெளிக்கொண்டரணும் அப்படின்னா இவற்றின் மீது வைத்த பற்றை நாம் விட வேண்டும். அது வந்து எளிதிலே விடக்கூடிய பற்று அன்று. அப்படி எளிதிலே விடக்கூடிய பற்று இல்லாமல் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கியதால் அவர்கள் சிறந்தவர்கள் என்று கூறுகின்றார். பதிகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்னேன் இல்லையா, துறந்தார் பற்றிய குறிப்பு வரும்னு. அந்த துறந்தாரை பற்றிய குறிப்பு வருகின்ற பாடல் இந்த 7வது பாடல்லாம். அவர்கள் எல்லாரும் சிறந்தவர்கள். ஏன்னா அவர்கள் செல்வம்னு கொண்டிருக்கிறது இறைவனுடைய அருளைத்தான். இந்த உலகத்து பொருட்களை செல்வம் என்று அவர்கள் நினைப்பதில்லை. அப்பேற்பட்ட சிறந்தவர்கள் வாழ்கின்ற சோற்றுத்துறையில் தான் இறைவனுடைய திருக்கோயில் அமைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார். 7வது பாடலை பார்ப்போம். இறந்தார் என்பும் எருக்கும் சூடி புறங்காட்டு ஆடும் புனிதன் கோயில், சிறந்தார் சுற்றம் திரு என்று இன்ன துறந்தார் சேரும் சோற்றுத்துறையே என்று இறைவனின் பெருமையை கூறுகின்றார். இந்த தலத்திலே துறந்தவர்கள் எல்லாரும் வந்து வணங்குகின்றார்கள். அவர்களுடைய சுற்றத்தாரை துறந்து, செல்வத்தை துறந்து, சிறந்த நிலையை அடைந்த துறந்தார்கள் அனைவரும் வந்து வணங்குகின்ற இடம் என்று கூறுகின்றார். அடுத்து இந்த ஊரிலே இருக்கின்ற மகளிர் இருக்கின்றார்களே, 8வது பாடலில் கூறுவது, அந்த மகளிர் எல்லாம் என்ன செய்கின்றார்களாம்? அவர்களுடைய குழலை உணர்த்துவதற்காக, நீராடி விட்டு குழல் உணர்த்த வேண்டும் இல்லையா, அப்படி உலர்த்துவதற்காக புகை போடுகின்றார்களாம். துகிலுக்கு அவர்களுடைய நீராடி விட்டு ஈரமான கூந்தலை உலர்த்துவதற்காக புகை, சாம்பிராணி புகை போடுவது இல்லையா, அகில் புகை, அதெல்லாம் போட்டு அதை மணப்படுத்துவார்கள் இல்லையா. அப்படி நறும்புகை போடக்கூடிய இடம் இந்த ஊராம். அவர்கள் போடுகின்ற நறும்புகை எங்கே போகுதான்? மேலே அப்படியே வானம் வரைக்கும் போகுதான். எப்போவுமே வேள்விகளிலிருந்து வர்ற புகை மேலே போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் வேள்விகளால் சூழப்பட்ட ஊராக இருந்தாலும் மகளிர் போடுகின்ற புகை கூட வானம் வரைக்கும் போகின்ற அளவுக்கு செழிப்பு வாய்ந்த ஊராக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இறைவன் எப்பேற்பட்ட இறைவனாக இருக்கின்றான் என்றால், மன்மதனை தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஒரு நொடியில் எரித்த இறைவன். அப்போ அழல் எழ விழித்தவன் அவன். அங்கே அந்த ஊரிலே ஹோமம், வேள்வி வளர்க்கப்பட்டு அது கடல் மாதிரி இருக்கான். நம்ம ஏதாவது எண்ணிக்கையில் அதிகம் இருக்குது அப்படின்னா கடல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. சாதாரண ஜவுளி கடையவே ஜவுளி கடல் அப்படிமோ இல்லையா. அப்போ அதில் அர்த்தம் என்ன? கடல்ங்கிற வார்த்தைக்கு அங்கே எண்ணிக்கையிலே அதிகம், நிறைய இருக்குது அப்படிங்கிறது. இங்கே வேள்வி கடல் என்று கூறுகின்றார் அந்த ஊரில். அப்படி வேள்விகள் நிறைய நடத்துவார்களாம் அங்கிருக்கின்ற மக்கள். ஆக இறைவனுக்கு வேள்வி நடத்துவதை விருப்பமாக கொண்டிருக்கின்ற மக்கள் அந்த ஊரிலே இருக்கின்றார்கள். அவர்கள் வேள்வியிலே தீ வளர்த்து இறைவனை வணங்குகின்றார்கள். இறைவன் யாரு? ஒற்றைக்கண்ணிலிருந்து தீயை அனுப்பி மன்மதனை கொன்றவன். இந்த வேள்வி புகை மட்டும்தான் மேலே போகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மகளிர் வந்து அவர்களுடைய கூந்தலை உலர்த்துவதற்காக போடுகின்ற அகில் புகையும் மேலே போகுது என்று அழகாக இந்த 8வது பாடலிலே நமக்கு வர்ணிக்கின்றார். பாடலை பார்ப்போம். காமன் பொடியா கண் ஒன்று இமைத்த ஓமக்கடலால் உகந்த இடமாம், தோழன் குழலால் சேக்கை புகைத்த தூமம் விசும்பார் சோற்றுத்துறையே. புகை விசும்பிலே, ஆகாயத்திலே செல்லுகின்ற சோற்றுத்துறை என்று கூறுகின்றார். அவன் அதை விரும்பி இந்த இடத்திலே இறைவன் எழுந்தருளியிருக்கின்றான். அவன் மன்மதனை எரிக்க அழல் எடுத்தவன். இங்கே இருக்கின்ற மறையோர் வேள்வி எடுக்க அழல் ஓம்புகின்றார்கள். மகளிர் தங்கள் கூந்தலை உலர்த்த
புகை போடுகின்றார்கள் என்று அனைத்தையும் ஓர் புள்ளியிலே கொண்டு வந்து இணைக்கின்றார். எப்படி பாருங்களேன், அருமையான விளக்கம் இல்லையா? அடுத்து 9வது பாடலில் நமக்கு வழிகாட்டுகின்றார், இன்றைய வரைக்கும் நமக்கு வழிகாட்டுகின்றார். நீ இறைவனை வணங்க வேணும்ப்பா. எப்படி வணங்கணும்? ஏன்னா சும்மா போய் வணங்குறது, நம்ம யாரையாவது பார்க்க போகிறோம், பெரியவங்க இருக்கிறவங்கள பார்க்க போகிறோம், அல்லது குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? ஏதாவது கொண்டுட்டு தானே போவோம். அவர்களுக்கு கொண்டு ஏதாவது உணவு உண்பதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பரிசோ கொண்டு போவோம் இல்லையா? அதே மாதிரி இறைவனை பார்க்கப்படும்பொழுது நீ மலர் கொண்டு போகணும். அதுதான் நல்லது. அதுவும் நித்தம் அப்போ தான் மலர்ந்த பூ, நல்ல வண்டுகள் கூட அமராத அந்த அளவுக்கு மலர்ந்து இருக்கின்ற மலரம் நீ போடணும். மலர்வதற்கு முன்னால் கூட பறிக்கக்கூடாது, அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி மலரை போடணும். சரி, உனக்கு மலர் இல்லையா, கிடைக்கலையா, ஒரு இலையவாது எடுத்துகிட்டு போ. யாவருக்கும் உண்ணும்போது ஒரு பச்சிலைன்னு சொன்னார் இல்லையா? அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு பச்சிலையை போட்டாவது சாமியை கும்பிடுன்னு சொன்னார்ல, அந்த பச்சிலையை போட்டாவதுன்னு போட்ட மாதிரி இதுலேயும் சொல்கிறாரு, உன்னால் வேறு எதையும் போட முடியலன்னா ஒரு இலையை பறிச்சாது சுவாமியை கும்பிடு. அதுவும் சும்மா இல்லை, அப்படி பறித்து இப்படி போட்டுட்டு சும்மா போன்னு சொல்லலை, அன்போடு போடு அப்படிங்காரு. அப்போ இலையை பறிச்சாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? மலர் போடுறது நல்லதுப்பா, உன்னால் முடியலைன்னா இலையவாவது போடு அப்படிங்கிறது. ஆக இலையவாது போடு, ஆனால் அன்போடு போடு. அப்படி போட்டு சுவாமியை ஏற்றி வணங்கு. அப்படி நீ வணங்குனேன்னா இறைவன் உனக்கு என்ன தருவான் அப்படின்னா, இந்த உலகத்தின் வாழ்வு நிலைக்காதது. ஏன்னா பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த உலகத்திலே ஒரு இறப்புன்னு ஒன்று காத்திருக்குன்னு அர்த்தம். அது நடுவில் எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சுவாமி அந்த கால எல்லையை வகுத்திருப்பார் நம்முடைய வினைக்கு ஏற்ப இல்லையா? அந்த பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்கும். அப்போ இது நிலையில்லாத வாழ்க்கை. அதனால் சுவாமி அந்த இலையை போட்டு அன்போடு சுவாமியை வணங்குனேன்னா இந்த நிலையில்லாத வாழ்வை நீக்குவார். நிலையில்லாத வாழ்க்கையை நீக்கிடுவாரா? சந்தோஷம். அது மட்டும் இல்லைப்பா, இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் காத்துரு, அடுத்ததையும் சொல்கிறேன். நிலையில்லாத இன்பத்தையும் தருவார். மன்னிக்கணும், முடிவில்லாத இன்பத்தையும் தருவார். நிலையில்லாத வாழ்க்கையை நீக்கிவிட்டு முடிவு இல்லாத இன்பத்தை, நிலைத்த இன்பத்தை, நிலையில்லா வாழ்வு நிலைத்த இன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும் போக்கலை, அதையும் அவர் தரக்கூடியவர், அவ்வளவு பெரியவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இருக்கின்ற இடம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவரை வணங்குகின்ற தலையால் தலையை தாழ்த்தி வணங்குகின்ற தவம் செய்கின்ற பெருமக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு இறைவன் ஒரு நாளும் குறைந்து போகாத செல்வத்தை தருகின்றான். குறைந்து போகாத செல்வம் அப்படின்னா என்னது? முக்தி பேரின்பம். அது ஒரு நாளுமே குறைய போகிறதில்ல. நமக்கு ஒரு இன்பம் தருது அப்படின்னா, உலகியல் பொருட்களால் நமக்கு கிடைக்கின்ற இன்பம் ஒரு நேரத்தில் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும், பல நேரத்தில் அது துன்பத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். அப்படி கொஞ்ச நாள் இன்பத்தை தந்துகிட்டே இருக்கும், அப்புறம் திடீர்னு துன்பம் தருவதாக மாறிவிடும். ஆனால் இறைவன் தருகின்ற இன்பம் இருக்கின்றதே, முக்தி பேரின்பம், அது ஒரு நாளும் குறையாது. அது எப்போவுமே நல்லதாகவே தான் இருக்கும், இன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த முடிவில்லாத இன்பத்தை தரக்கூடியவன் இருக்கின்ற இடம் இந்த சோற்றுத்துறை என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 9வது பாடல். இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமாம். நிலையா வாழ்வை நீத்தார் இடம், நிலையா வாழ்வை நீத்து நிலைத்த வாழ்வை நிலைத்த இன்பத்தை தருபவர் இடமாம். தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வச் சொற்றுத்துறையே. தொலையாத செல்வத்தை தரக்கூடியது இந்த சொற்றுத்துறை. இந்த ஊருக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் சொற்றுத்துறைங்கிற பெயரின் பொருத்தத்தை. இது உலகியல் செல்வத்தையும் தரும். அந்த வளங்களை எல்லாம் கூறும்பொழுது அப்போ செல்வம், உலகியல் செல்வம் நிறைய இருக்க போய் தானே இத்தனை வளங்களும் அங்கே இருக்குது, எல்லாரும் மகிழ்ந்து காணப்படுகிறார்கள்னு. அந்த உலக இன்பத்தையும் உலகச் செல்வத்தையும் தரும், முக்தி இன்பத்தையும் தரும். அதனால் இருவகை செல்வத்தையும் தரக்கூடிய ஊர் இந்த திருச்சோற்றுத்துறை என்று நமக்கு விளக்குகின்றது. அடுத்து 10வது பாடலாக அமைந்திருப்பது அதிக பலன் சொல்லுகின்ற பாடல். இங்கே இந்த சோற்றுத்துறைங்கிற ஊர் எப்படி இருக்குது? இந்த ஊரிலே நமக்கு நிறைய இன்பங்களை வாரி தருகின்ற ஊராக இது அமைந்திருக்கின்றது. அங்கே இருக்கின்ற அடியார்கள் மீது நம்பியாரூரர் ஒரு நாய் எப்படி தன் எஜமானன் மீது பற்றுக்கொள்ளுமாறோ அதுபோல் அங்கே இருக்கின்ற அடியார்கள் மீது பற்றுக்கொண்டு வணங்குவதாக தன்னையே கூறிக்கொள்கின்றார். தன்னை நாய் அணையவர் என்று கூறுகின்றார் நம்பியாரூரர்.
இந்த எந்த ஊர் முதல்ல சொல்லுவோம் இல்லையா, எந்த ஊரில் இருக்கின்ற இறைவனை பாடுகின்றார்? எல்லாரும் சுற்றி சூழ்ந்திருக்கின்றார்கள் அடியார் பெருமக்கள் எல்லாம். அங்கே ஆறு சுற்றி சூழ்ந்திருக்கின்றது. நீரால் சூழப்பட்ட சோற்றுத்துறை அப்படிங்கிற ஊர். அங்கே இருக்கின்ற இறைவன் எப்பேற்பட்டவன்? நிரம்பாத மதி, அதாவது வளராது, அப்படி பிறையாகவே இருக்கும். நிரம்பாத மதிசேர் முதல்வன் பாதத்து சுற்றார் தருநீர் சோற்றுத்துறையுள் முற்றா மதிசேர் முதல்வன் பாதத்து. சரி, அப்படி இருக்கின்றத இறைவனை யார் பாடியிருக்கா? அற்றார் அடியார் அடிநாய் ஊரேன். அதாவது உலகத்து பற்றுகளையெல்லாம் அற்றவர்கள், அதையெல்லாம் துறந்தவர்கள், அந்த அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாகிய நான் யார்? நாயை போன்ற என்று தன்னை குறைத்து கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஊரான் நாவலாரூரன். இவர் சொன்னதை கற்றவர்கள், அதை கற்றுக்கொண்டவர்கள் துன்பமே இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா இன்பத்தோடு இருப்பார்கள். துன்பமே இல்லைன்னா என்னது? மீதி இருக்கிறது இன்பம் தானே. ஒன்று இது இருக்கணும் அல்லது அது இருக்கணும். அதனால் துன்பமே இல்லாமல் இருப்பார்கள், இன்பத்தோடையே இருப்பார்கள் என்று பொருள். பாடலை பார்ப்போம். சுற்றார் தருநீர் சோற்றுத்துறையுள் முற்றா மதிசேர் முதல்வன் பாதத்து அற்றார் அடியார் அடிநாய் ஊரன் சொற்றால் இவை கற்றார் துன்பிலரே என்று 10வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்றது. அந்த தலத்தின் பெருமை கூறி நமக்கு இறைவனின் அருளையும் நமக்கு அங்காங்கே விதந்து ஓதி இறைவன் நிலையாத வாழ்வினை அழித்து நிலைத்த இன்பத்தை தரக்கூடியவன் என்று வேள்விகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்றவன் என்றெல்லாம் இறைவனின் பெருமையை கூறி, அங்கே உன்னால் மலர் தூவி வணங்க வேண்டும், மலர் தூவி வணங்க முடியவில்லை என்றால் இலையாவது பறித்து போட்டு வணங்க வேண்டும். இறைவன் எப்பேற்பட்ட பெருமான் என்றால் அவன் பேதை பெருமான். அருளாளர்களுக்கு, இறைவன் மீது பற்று கொண்டு வணங்குகின்றவர்களுக்கு உடனே அருளக்கூடிய பெருமான் என்றெல்லாம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமான் இந்த தலத்திலே எழுந்தருளியிருக்கின்றான் என்று கூறி அமைகின்றார். அருள்நிறை தொலையாச் செல்வர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை ஒப்பிலாம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.